ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம டே 12 கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு நேத்துக்கும், இன்னைக்கும். யார் யார் என்ன கவனம்ல எடுத்திருக்காங்க, என்ன கேட்டகரீஸ்ல எடுத்திருக்காங்க, என்ன டிபார்ட்மெண்ட்ல எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அண்ட் தென் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, "நீங்க ஏன் இவ்ளோ டீட்டெயிலா சொல்றீங்க? ஜஸ்ட் ஆப்சென்டீஸ் மட்டும் சொல்லிட்டு போலாமே" அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருந்தீங்க. ஆப்சென்டீஸ் மட்டும் சொல்லிடலாம்ப்பா. ஜஸ்ட் விஏஓல ஒரு 2 பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஆனா இந்த 2 பேர் யார் எடுத்தா அப்படின்றத மேபி நம்ம சொல்லும்போது நம்ம கவனிக்காட்டி கூட பார்க்குற யாராவது டெய்லி நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது தெரியும். அண்ட் தென் ஆப்சென்டீஸ் எப்பவுமே காமனா சொல்லுவோம். இப்படி சொல்லும்போது நம்ம ஸ்பெஷல் கேட்டகரீஸ்ல போயிருக்காங்களா? ஜெனரல்ல போயிருக்காங்களா? இல்ல அவங்க கம்யூனல்ல போயிருக்காங்களா? அப்படின்றது நமக்கு கொஞ்சம் நல்லா தெரியும்ப்பா. அதுக்காக தான் ஃபுல்லா நம்ம சொல்றது. ஸோ இப்படி பார்த்தா தான் நமக்கு கரெக்ட்டா தெரியும். எவ்வளோ வேக்கன்ஸீஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்றது. ஜஸ்ட் ஆப்சென்டீஸ் பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னா அ கஷ்டம் தெரியாது பார்க்க முடியும். ஏன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்குறது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அட்லீஸ்ட் கம்யூனல் வைஸ் ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தா தான், எதுல வேக்கன்ஸீஸ் இருக்குன்றத வச்சு நீங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்க முடியும். ஏன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன். நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்றது. ஸோ அது ரொம்ப கஷ்டம் நமக்கு பார்க்குறது. ஸோ அதனால நீங்க இப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இத பார்த்துட்டு இதுல ஒரு ஐடியா கிடைக்கும். அத வச்சு நம்ம அத பார்க்கலாம். ஸோ அதனால தான் நான் ஃபுல்லா இந்த அனலைஸ் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு, எவ்வளோ பேர் போயிருக்காங்கன்னு சொல்லி அந்த அனலைஸ் குடுக்குறேன். ஸோ 2மே தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 தெரிஞ்சா தான் நீங்க நாளைக்கு கவுன்சிலிங் போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு இந்த மாரி 2 விதமா தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த டிலே பண்ணாம வீடியோ பார்க்கலாம். அஸ் யூசுவல் நமக்கு ஜிடில ஏற்கனவே நமக்கு ஃபில் ஆயிருச்சு. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் ஜெனரல் டர்ன்ல பார்த்தோம் அப்படின்னா, 2மே நமக்கு இன்னும் அவைலபிளா தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஜிடில பிளைண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வேக்கன்ஸிஸ் அவைலபிளா இருக்கு. நோ சேஞ்சஸ். ஆத்தோல ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. முல்டால அந்த ஒரு வேக்கன்ஸி அப்படியே தான் இருக்கு. நெக்ஸ்ட் உமன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டிடபிள்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா, 4ம் அந்த 2 அப்படியே தான் இருக்கு நமக்கு. ஸோ உமன் பிளைண்டுன்னு பார்த்தோம்னா, நமக்கு அந்த வேக்கன்ஸிஸ் இருக்குப்பா. நெக்ஸ்ட் ஜென்ரல்ல முடிஞ்சிருச்சு. எக்ஸ் சர்வீஸ்மேன்னு பார்த்தோம் அப்படின்னா, பிசில இருக்கு. டெஃப்க்கும் இருக்கு. முல்டாலும் இருக்கு நமக்கு. உமன் முடிஞ்சிரும். இதே பிசி உமன் பிடபிள்யூல பார்த்தோம் அப்படின்னா, டெஃப்ல ஒரு வேக்கன்சிஸ் இருக்கு. ஸோ எம்பிசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 5 வேக்கன்சிஸ் இருக்கு. ஆத்தோ முடிஞ்சிருச்சு. டெஃப்க்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்கு. ஸோ எம்பிசியில் முல்டால இன்னும் நமக்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்குப்பா. அது ஜென்ரலில் இருக்குது. ஸோ உமன்னு பார்த்தோம் அப்படின்னா, டிடபிள்யூவில் எம்பிசி, டிடபிள்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 5 வேக்கன்சிஸ் அவைலபிள் இருக்குது. எம்பிசியில் உமன் பிளைண்டுன்னு பார்த்தோன்னா, ஒரு வேக்கன்சிஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பிசிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரலில் சேஞ்சஸ் ஆகிருக்கு பாருங்கள். நேற்று நமக்கு இங்கே வேக்கன்சி அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரே ஒரு வேக்கன்சிஸ் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக அதுவுமே அவைலபிள் இருந்துச்சுப்பா நேற்று. இந்த வேக்கன்சிஸுமே அவைலபிள் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. பிசிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா அந்த ஒரு வேக்கன்சிஸ் அவைலபிளில் இருக்குது. ஸோ உமனுக்கு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு தான். ஸோ டிடபிள்யூன்னு பார்த்தா அது ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல்னு பார்த்தா அது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு நமக்கு. எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்டியும் இருக்கணும், ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. உமனில் இன்னும் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ உமன் பிஎஸ்டிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் இன்னும் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது 2மே சேஞ்சஸ் எதுவும் இல்லை இன்னைக்கு. எஸ்சி ஜென்ரல் முடிஞ்சிருச்சு. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டி மெத்தட் பிஎஸ்டி முடிஞ்சிருச்சு. எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்த்தோன்னா இருக்குப்பா. 4 1 இருக்குது. மொத்தம் 5 வேக்கன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜென்ரலில் டெஃப் 2 இருக்குது. முல்டாவில் 1 இருக்குது. உமன் முடிஞ்சிருச்சு. டிடபிள்யூ பாருங்கள் 5 வேக்கன்சிஸ் இருக்குது. இது எஸ்சி. எஸ்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. நேற்றுலேருந்து இன்றைக்கும் ஓகே எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ நமக்கு 63 வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரிஸ் பார்த்துக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் டிடபிள்யூஸ் நிறைய இருக்குது. பிடபிள்யூடிக்கு இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் விஏஓ நார்மலாக எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் எஸ்டியில் எடுத்தால் ஒன்று, எஸ்டியில் ஜென்ரல் எடுக்கலாம். வித் பிஎஸ்டி, வித்தவுட் பிஎஸ்டி, உமன். ஸோ 3 வேக்கன்சிஸ் எடுக்கலாம். அதை தாண்டி நீங்கள் பிசிஎம்மில் எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் எஸ்சி உமனில் நினைக்கிறேன். இதுலேயும் உமனில் ஒரு வேக்கன்சிஸ் இருந்துச்சு. எஸ்டி இது எக்ஸ் சர்வீஸ்மேனு. அந்த எஸ்சிஏ உமனில் வித் பிஎஸ்டி வித்தவுட் பிஎஸ்டிஎம் 2 இருக்குப்பா. மொத்தம் 7. அதுக்கப்புறம் பிசிஎம்மில் 1 இருந்துச்சு. ஆமாம். ஸோ நீங்கள் நியர்லி ஒரு 8 வேக்கன்சிஸ் அவைலபிள் இருக்குது இன்னும் உங்களுக்கு விஏஓ ஜென்ரலில்.
ஸோ நாளைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த விஏஓ வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் ஃபில் ஆயிருக்குன்றதை பாருங்கள். ஏன்னா விஏஓ வந்து நமக்கு டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டிப்பா. ஸோ திருவண்ணாமலையா, மயிலாடுதுறையா, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேக்கன்சிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து அன்ஃபில்டில் இருக்குது. அது உங்கள் கம்பெனியில் இருக்கா அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் பார்க்கலாம். ஸோ ஜிடி வந்து நமக்கு முன்னாடியே ஃபில் ஆயிருச்சு வித் பிஎஸ்டிஎம், வித்தவுட் பிஎஸ்டிஎம். ஸோ ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ் மேன் பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், இன்றைக்கி ஒருத்தர் எடுத்திருக்காங்கப்பா. நேற்று 60 இருந்துச்சு, இன்னைக்கு ஒருத்தர் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து ஜென்ரலில் வந்து ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க. பிஎஸ்டிஎம் அந்த 5 அப்படியே தான் இருக்குது. ஸோ பிளைண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 1 இன்றைக்கி எடுத்தாங்க ஞாபகம் இல்லை. நான் ஒரு சீட் மட்டும் போயிட்டு 10 இருக்குப்பா. ஸோ வந்து ஜென்ரல் ஆத்தோ அப்படின்னா 3மே முடிஞ்சிருச்சு. இது ஏற்கனவே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். டெஃப் வந்து 2 வேகன்சிஸுமே நமக்கு அவைலபிளில் இருக்குது. ஜென்ரல் முல்டாவில் நமக்கு 3 வேகன்சிஸுமே அவைலபிளில் இருக்குது. ஸோ நீங்கள் எது பார்த்தாலுமே அது ஜென்ரலில் இருக்கா உமனில் இருக்கான்றது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்கப்பா. ஏன்னா வந்து உமனில் இருந்தால் மட்டும் தான் உமன் எடுக்க முடியும். ஜென்ரலில் இருந்தால் போத் மேல் அண்ட் ஃபீமேல் வருவாங்க. ஸோ ஜிடி உமன் முடிஞ்சிருச்சு வித் பிஎஸ்டிஎம், வித் பிஎஸ்டிஎம். ஸோ டிடபிள்யூ பாருங்கள், இன்னும் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. 33 இருக்குது, 3மே இருக்குது வித் பிஎஸ்டிஎம், வித்தவுட் பிஎஸ்டிஎம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இது இன்றைக்கி தான் ஃபில் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், எக்ஸ் சர்வீஸ் மேனும் இதுவும் இன்றைக்கி தான் எனக்கு ஃபில் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ பாருங்கள் 3 வேகன்சிஸ் இருக்குது, 4ல் 1 ஃபில் ஆகிருக்கு. ஸோ பாருங்கள், ஸோ மேக்ஸிமம் வந்து நேற்றே வந்து டிடபிள்யூவில் ஒருத்தவங்க எடுத்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு எடுத்திருக்காங்க, பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஜிடியில் வந்து பிளைண்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உமன் 2 பேர் இருக்காங்க. ஆத்தோ வந்து ஏற்கனவே முடிஞ்சிருந்துச்சு. இது நம்ம ஆல்ரெடி தான் பார்த்தது. ஸோ வந்து டெஃப் பார்த்தோம் அப்புறம் 9 வேகன்சிஸ் இருக்குது. முல்டா வந்து 2 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ பிசியில் வந்து வித் பிஎஸ்டிஎம், வித்தவுட் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் முடிஞ்சிருச்சு. எக்ஸ் சர்வீஸ் மேன் பார்த்தோன்னா 39, 10 வித் பிஎஸ்டிஎம், வித்தவுட் பிஎஸ்டிஎம்க்கு அப்படியே இருக்குது நமக்கு இன்னும். நெக்ஸ்ட் வந்து பிசியில் வந்து பாருங்கள், பிளைண்டில் ஒருத்தர் எடுத்திருக்காங்க. ஸோ 8 வேகன்சிஸ் இருக்குது இன்னமும் நமக்கு ஜென்ரல் பிளைண்டில். ஜென்ரல் ஆத்தோன்னு பார்த்தோன்னா இது முடிஞ்சிருச்சுப்பா. ஜென்ரல் ஆத்தோ ஏற்கனவே முடிஞ்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான். கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, ஆனால் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஜென்ரல் டெஃப்னு பார்த்தோன்னா இன்னும் 5 வேகன்சிஸ் இருக்குது. ஜென்ரல் முல்டா அப்படின்னா இன்னும் 13 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பிசி உமன் ஆப்வியஸ்லி வித் பிஎஸ்டி, வித் பிஎஸ்டி முடிஞ்சிருக்கும். டிடபிள்யூவில் பாருங்கள் ஒருத்தர் எடுத்திருக்காங்க. ஸோ 27 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், நல்லா பிசி டிடபிள்யூவில் வந்து ஒரு வேகன்சி 27 வேகன்சிஸ் தான் இருக்குது வித்தவுட் பிஎஸ்டிஎம். வித் பிஎஸ்டிஎம் பார்க்கலாம். வித் பிஎஸ்டிஎம் 5 வேகன்சிஸ் இருக்குது. இதே உமன் பிளைண்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 3 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது. உமன் ஆத்தோ அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஸோ பாருங்கள், ஆத்தோ வந்து மேக்ஸிமம் முடிஞ்சிட்ருக்குப்பா. ஸோ நீங்கள் சப்போஸ் ஆத்தோ கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் இங்கே இருக்குது, அப்படி எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ உமன் டெஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது. முல்டாக்கு 4 வேகன்சிஸ் இருக்குது. இது பிசி முடிஞ்சதுக்கப்புறம் எம்பிசி பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலில் ஃபில் ஆகி விட்டது. எக்ஸ் சர்வீஸ் மேன்னு பார்த்தோம் அப்படின்னா 34, 2 வித் பிஎஸ்டி, வித்தவுட் பிஎஸ்டிஎம் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. எம்பிசி பிளைண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 4 வேகன்சிஸ் இருக்குது. ஆத்தோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 வந்து ஃபில் ஆகிட்டு 5 வேகன்சிஸ் தான் இருக்குது. ஸோ வந்து டெஃப்னு பார்த்தோம் அப்படின்னா 14 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. முல்டா அப்படின்னா 3 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஜென்ரலில் இருக்குப்பா. ஸோ உமன் பிஎஸ்டிஎம், வித்தவுட் பிஎஸ்டிஎம் முடிஞ்சிருச்சு. ஸோ டிடபிள்யூ பார்க்கலாமா? ஸோ டிடபிள்யூ 24 அப்படியே இருக்குது. பிஎஸ்டிஎம்னு பார்த்தோன்னா 2மே இருக்குது. ஸோ நம்ம டிடபிள்யூ எம்பிசி அப்படின்னு பார்த்தோன்னா 26 வேகன்சிஸ் இருக்குது வித் பிஎஸ்டிஎம், வித்தவுட் பிஎஸ்டிஎம். ஸோ உமன்னு பார்த்தோம் அப்படின்னா உமன் பிளைண்டுக்கு 2 வேகன்சிஸ் இருக்குது. ஆத்தோக்கு முடிஞ்சு விட்டது. ஆத்தோ ஏற்கனவே வந்து ஃபினிஷ் ஆகிருச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ஆத்தோ ஏற்கனவே ஃபினிஷ் ஆகி தான் இருந்துச்சு எம்பிசியில். உமன் டெஃப்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேகன்சிஸ் இருக்குது. உமன் முல்டா அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வேகன்சிஸ் இருக்குது. பிசிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா சேஞ்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா 43 வேகன்சிஸ் தான் இருக்குது, 20 ஃபில் ஆகிட்டு. எனக்கு தெரிஞ்சு 3-4 பேர் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா 13 அவைலபிளில் இருக்குது, 4 போயிட்டு. ஸோ பிசிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேன் இன்னும் 3மே இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் 1 இருக்கிறது. ஆத்தோ அப்படின்னு பார்த்தோன்னா 2 வேகன்சிஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரீம்லி சாரிப்பா. ஆத்தோ அப்படின்னு பார்த்தோன்னா 2 இருக்குது, ஜென்ரலில் இருக்குது. ஸோ ஜென்ரல் டெஃப்னு பார்த்தோன்னா ஒரு வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிசிஎம் உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 28 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ வந்து பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம் அப்படின்னா 4 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது. இது ஒன்று இன்றைக்கி தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ டிடபிள்யூவில் 6மே நமக்கு அவைலபிளாக இருக்குதுப்பா. எஸ்சிஏ ஜென்ரல்னு பார்த்தோன்னா 49, 35 ஃபில் ஆகிட்டு 14 அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா
20ல் 9 ஃபில் ஆகி 11 அவைலபிள் இருக்குதுப்பா. எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேகன்சி அவைலபிள் இருக்குது. எஸ்சிஏ இதெல்லாம் நம்ம எஸ்சிஏ பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எஸ்சிஏ வந்து ஜென்ரலில் வந்து பிளைண்டில் வந்து 2 வேக்கன்சிஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. இதே ஆத்தோன்னு பார்த்தோன்னா ஒரு வேக்கன்சிஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ எஸ்சிஏ வந்து ஜென்ரலில் டெஃப்னு பார்த்தோன்னா ஒரு வேக்கன்சி அவைலபிள் இருக்குது. எஸ்சிஏ உமன்னு பார்த்தோன்னா பாருங்கள் இன்னும் 10 வேக்கன்சி அவைலபிள் இருக்குது. 4 ஃபில் ஆகிட்டு. இதே எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் அப்படின்னா 5 ஃபில் ஆகிட்டு 10 அவைலபிள் இருக்குது. நேற்று இதே மாதிரி சேம் நம்பரில் தான் இருந்துச்சு. 10 10 11 11 தெரியல, ஆனால் சேம் நம்பரில் தான் இருந்துச்சு இது. எஸ்சிஏ டிடபிள்யூன்னு பார்த்தோன்னா ஒரு வேகன்சி அவைலபிள் இருக்குது. ஸோ பாருங்கள் இதே பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி அவைலபிள் இருக்குது. இது வந்து எஸ்சிஏக்கு. ஸோ எஸ்சிஏ முடிஞ்சிச்சு. அதாவது ஜென்ரல் டர்ன், பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சிஏ முடிச்சிட்டோம். இப்போ எஸ்சி பார்க்கலாம். எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா சாரிப்பா எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா 459 379 ஃபில் ஆகிட்டு 80 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குப்பா எஸ்சி ஜென்ரலில். இது ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 67 57 ஃபில் ஆகிட்டு 10 தான் இருக்குது. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் பிஎஸ்டிஎம் கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் அனாலிசிஸ் பார்க்கலாம். எஸ்சியில் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன்னு பார்த்தோன்னா 21 வேகன்சிஸ் வந்து அவைலபிள் இருக்குது. எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டின்னு பார்த்தோன்னா 2 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது. எஸ்சி ஜென்ரல் ஸோ வந்து பிடபிள்யூடி ஜென்ரல் பார்க்கலாம்ப்பா. பிளைண்டில் வந்து 3 வேகன்சிஸுமே அவைலபிள் இருக்குது. ஜென்ரல் ஆத்தோன்னு பார்த்தீங்கன்னா 17 அவைலபிள் இருக்குது. டெஃப்னு பார்த்தோம் அப்படின்னா 2 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குதுப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு முல்டா அவங்களுக்கு வந்து ஒரு வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதான் வந்து பிடபிள்யூ அவங்களுக்கு வேகன்சிஸ். நெக்ஸ்ட்டு வந்து உமன் பார்க்கலாம். எஸ்சி உமன்னு பார்த்தோன்னா 117 97 போய்ட்டு 20 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சி உமன் பிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா 26ல் 19 ஃபுல்லாக 7 வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ எஸ்சியில் பாருங்கள் உமனுக்கு 27 தான் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. டிடபிள்யூ ஓகே. நெக்ஸ்ட் வந்து டிடபிள்யூன்னு பார்த்தீங்கன்னா 11 வேகன்சிஸ் இருக்குதுப்பா. பிஎஸ்டிக்கு 3 இருக்குது. மொத்தம் வந்து 22 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சியில் உமன் ஆத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்டி பார்க்கலாம். எஸ்டியில் 128 பேரில் 6 பேர் ஃபில் ஆகிட்டு 122 வேகன்சிஸ் இருக்குது. இன்றைக்கி எஸ்டியில் போயிருக்காங்க. அதனால் வேகன்சிஸ் இங்கே கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஸோ எஸ்டி ஜென்ரல் வித் பிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 வேகன்சி அப்படியே தான் இருக்குது நமக்கு. எஸ்டி உமன்னு பார்த்தோம்னா ஒரு வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்குது நமக்கு. எஸ்டி உமன் பிஎஸ்டிஎம்னா அந்த 3 வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்குது. எஸ்டி டிடபிள்யூவில் ஒரு வேகன்சி அப்படியே தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் நமக்கு 3888 வேகன்சிஸில் 3081 ஃபுல் ஆகிடுச்சு. 807 தான் இன்னும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து மொத்தமாக ஜேஏ பில் கலெக்டர். ஸோ அந்த மாதிரி ஃபர்தராக கீழே என்னென்ன சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் ஆப்சன்டீஸ்னு பார்த்தா நியர்லி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 190 அபோவாவது இருக்கும். நேற்று அளவு இல்லாட்டி கூட இன்றைக்கி கொஞ்சம் ஆப்சன்டீஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 190 அபோவ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். இது நேற்றே வந்து பிடபிள்யூடிக்கு சரி அதாவது ஸ்பெஷல் கேட்டகரிஸ் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் டிடபிள்யூக்கும் தான் நிறையா இருக்குதுன்னு சொன்னேன். அது இல்லாமல் வந்து பிசிஎம்மில் இருக்கா? பிசிஎம்மில் இல்லை. ஸோ எஸ்டியில் மட்டும் இருக்குதுன்னு சொன்னேன் நான். ஆமாம். ஸோ பாருங்கள் அதே இதுதான் எந்த வேகன்சிஸை வந்து சேஞ்சஸே கிடையாது. எஸ்டியில் நார்மலாக ஒரு வேகன்சிஸ் இருக்குது. அது இல்லாமல் நம்ம இன்னொரு வேகன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு தான் ஜிடியில் எக்ஸ் சர்வீஸ்மேனில் இருக்காங்க. இன்னொரு வேகன்சிஸ் பாருங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து எம்பிசியில் எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்காங்க. ஸோ அவ்வளவுதான். ஸோ 3 வேகன்சிஸ் வந்து எஸ்டிக்கு போனால் ஒரு 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 வேகன்சி அவைலபிள் இருக்குது. அதை தவிர மிச்சம் 2 வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனில் தான் இருக்குது. ஜென்ரல் டன் எக்ஸ் சர்வீஸ்மேன், எம்பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயும் எந்த சேஞ்சஸுமே இல்லைப்பா. நேற்று இருந்த மாதிரி தான் நமக்கு ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வேகன்சிஸ் அப்படின்றது. அண்ட் தென் நமக்கு வந்து ஹச்எஸ்சி ஸ்டாண்டர்டு பார்க்கலாம். நமக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ஜிடின்னு பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிடுச்சு வித் பிஎஸ்டி வித்தவுட் பிஎஸ்டியும். உமன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஃபில் ஆயிடுச்சு. ஆனால் பாருங்கள் ஜிடி உமன் டெஃபில் நமக்கு ஒரு வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. பிசி ஜென்ரல் வித் பிஎஸ்டியும் வித்தவுட் பிஎஸ்டியும் நமக்கு ஃபில் ஆயிடுச்சு. பிசி உமனும் ஃபில் ஆயிரும் ஆயிடுச்சு. ஸோ ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா எம்பிசி ஜென்ரல் உமன் 2மே ஃபில் ஆயிடுச்சு. பிசிஎம் ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் ஒரு வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல்னு பார்த்தோன்னா ஒரு வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. எஸ்சி 2மே முடிஞ்சிருச்சுப்பா. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் இது ஃபினிஷ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு.
ஸோ வந்து எஸ்சி ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம் அப்படின்னா அது ஒன்றும் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ எஸ்சி உமன்னு பார்த்தோன்னா அதுவும் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள் இன்றைக்கி எக்ஸியில் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட 4 வேக்கன்சிஸ் போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியலாம், பட் 4மே இன்றைக்கி தான் ஃபில் ஆயிருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுப்பா. ஸோ அந்த 3 வேக்கன்சிஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்சிஏ ஜென்ரல்லையும் பிசிஎம் ஜென்ரலில் 2 வேக்கன்சிஸு, அதுக்கப்புறம் வந்து ஜிடியில் வந்து பிடபிள்யூடியில் ஒரு வேக்கன்சிஸ். இந்த 3 வேக்கன்சிஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ நாளைக்கு பிசிஎம்லேயோ இல்லை வந்து எஸ்சிஏல நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் வந்து லெபார்டரி அசிஸ்டன்ட் வேக்கன்சிஸ் பார்க்கலாம். ஸோ நமக்கு இன்னும் 11 அவைலபிள் இருக்குது. ஸோ அதை பார்த்துடலாம். ஸோ நம்ம எஸ்சி அப்படின்னு பார்த்தாவே ஜென்ரலில் 3 இருக்குது. ஸோ ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம்மில் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சிருச்சுப்பா. நெக்ஸ்ட்டு வந்து 2 வந்து உமனுக்கு இருக்குது. ஸோ இதிலே நமக்கு 5 இருக்குது. மிச்சம் 6 யாருக்கு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எஸ்சிஏல பார்த்தீங்க அப்படின்னா 1 இருக்குது, பிசிஎம்மில் 1 இருக்குது. ஸோ இப்போதைக்கு 7 இருக்குது. ஸோ பாருங்கள், பிசி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 1 இருக்குது, அப்புறம் பிசி ஜென்ரல் முல்டாவில் 1 இருக்குது. ஸோ 2, 7 வந்து காமனாகவும் 2 ஸ்பெஷல் கேட்டகரிலையும் இருக்குது. ஸோ டிடபிள்யூ அதில் 1 இருக்குது. பாருங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸோ இதுவும் 1. பதினொன்று தானே அவைலபிளாக இருந்துச்சு. ஆமாம் 11. ஸோ அதில் வந்து 7 வந்து நார்மலாகவும் 4 வந்து ஸ்பெஷல் கேட்டகரிலையும் இருக்குதுப்பா. ஸோ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து 7 இது இருக்குது. ஸோ பாருங்கள் லெபார்டரி அசிஸ்டன்ட் வேக்கன்சிஸில். ஸோ இது சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சேஞ்சஸ் இல்லை நினைக்கிறேன். நேற்று 10 அவைலபிள் வேக்கன்சிஸ் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் 2 இருக்குது, பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, டிடபிள்யூக்கு 1 இருக்குது. ஸோ நமக்கு இதுக்கே வந்து 4 வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சிஏன்னு பார்த்தோம் அப்படின்னா டிடபிள்யூவில் 1 தான்ப்பா இருக்குது. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி நல்லா பார்த்துக்கோங்க. டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் இருக்கணும் அதுவும். ஸோ வந்து 5 வேக்கன்சிஸு. ஸோ வந்து ஜென்ரல் பிசிஎம் ஜென்ரலில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது, டிடபிள்யூவில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. என்ன டிடபிள்யூனா எம்பிசியில் டிடபிள்யூப்பா. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிசி டிடபிள்யூலையும் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் ஜென்ரல் டர்ன்லேயும் டிடபிள்யூக்கு, ஸோ டிடபிள்யூக்கு நிறைய வேக்கன்சிஸ் இருக்குப்பா. ஸோ கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரல் பிளைண்டில் வந்து 1 வேக்கன்சிஸ் இருக்குது. சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து எனி டிகிரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டிகிரி வச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம ஹச்எஸ்சி வச்சு பார்த்தோம். இப்போ நம்ம டிகிரி வச்சு பார்க்கலாம் எவ்வளோ அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு 54 வேக்கன்சிஸ் இருக்குப்பா. ஸோ எஸ்சி டிடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் எஸ்சி உமனில் இல்லை முடிஞ்சு போச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் எஸ்சி ஜென்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா 1 வேக்கன்சிஸ் தான் இருக்குது, 5ல் 4 ஃபில் ஆயிடுச்சு. அப்புறம் எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா 1 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ எஸ்சிக்கு வந்து இன்னும் 4 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. அதுவும் ஸ்பெஷல் கேட்டகரியில் 2, நார்மலில் 2 இருக்குது. ஸோ இதான் எஸ்சிஏ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிடபிள்யூக்கு 3 இருக்குது, டிடபிள்யூக்கு 3 இருக்குதா. ஸோ இங்கே வந்து ஜென்ரலில் 1 இருக்குது எஸ்சிஏக்கு. ஸோ எஸ்சிஏக்கு 4 இருக்குது. பிசிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம் நிறையா இருக்கும் போலயே. பாருங்கள் பிசிஎம் நேற்று 14 தான் இருந்துச்சு, இன்றைக்கி அதே 14 தான் இருக்குது. ஸோ வந்து சேஞ்சஸே இல்லை. ஸோ ஜென்ரல் பிஎஸ்டி மீது எனக்கு சேஞ்சஸ் தெரியல. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 2 இருக்குது, ஆத்தோக்கு 1 இருக்குது, அது ஜென்ரலில் இருக்குது. உமனுக்கு 7 இருக்குது. ஸோ உமன் வித் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. எந்த சேஞ்சஸுமே பிசிஎம்மில் இந்த தடவை இல்லை இன்றைக்கி. ஸோ எம்பிசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 1 இருக்குது, ஆத்தோக்கு 1 இருக்குது, உமனுக்கு முடிஞ்சிருச்சு, டிடபிள்யூக்கு 2 இருக்குது. ஸோ வந்து பாருங்கள் டிடபிள்யூக்கு 2, எம்பிசியில் எக்ஸ்எவஸ்மெண்ட்க்கு 1, ஆத்தோக்கு 1, ஜென்ரலாக முடிஞ்சிருச்சு. ஸோ பிசின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் முடிஞ்சிருச்சு வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம். ஸோ பிசி ஜென்ரல் முடிஞ்சு வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம். ஸோ வந்து எக்ஸ்எவஸ்மெண்ட்க்கு 1 இருக்குது, உமனுக்கும்
முடிந்து விட்டது. ஸோ பிசியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த ஒரு வேகன்சிஸ் தான் இருக்குது. ஜென்ரல் டேர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜென்ரலில் வித் பிஎஸ்டி வித் பிஎஸ்டியும் கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒன்று இருக்குது, பிளைண்டுக்கு ஒன்று இருக்குது ஜென்ரலில். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா உமனுக்கும் முடிந்து விட்டது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸோ ஜென்ரல் டேர்னில் வந்து டிடபிள்யூ பாருங்கள் 2 வேகன்சிஸ் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு டிடபிள்யூ கொஞ்சம் வேகன்சிஸ் அதிகமாக இருக்குது அந்தந்த கம்பெனியில். அதுக்கப்புறம் பிசிஎம்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குப்பா. நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி வித் சிஓஏ கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ 10 அவைலபிலிட்டி இருக்குது. அந்த 10 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஏல வந்து டிடபிள்யூ பிஎஸ்டிஎம்ல ஒன்று இருக்குது, எஸ்சி ஜென்ரலில் 2 இருக்குது, எஸ்சி டிடபிள்யூவில் 1 இருக்குது. ஸோ இதுவே நமக்கு வந்து 4 வந்துருச்சு. ஸோ மிச்சம் 6 எங்கே இருக்குன்னா பிசிஎம்மில் வந்து கண்டிப்பாக 1 இருக்கும். ஸோ ஜென்ரல் 1 5, ஸோ டிடபிள்யூவில் 1 இருக்குது 6. ஸோ எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது பாருங்கப்பா. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. ஸோ 7. ஸோ ஜிடி டிடபிள்யூவில் 1 இருக்குது 8. அதுக்கப்புறம் இங்கே 2 இருக்குப்பாங்க. பிசி டிடபிள்யூவில் 2 இருக்குது 10. ஸோ டிடபிள்யூவில் மேக்ஸிமம் வந்து எனக்கு தெரிஞ்சு 4 வேக்கன்சிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அதில். ஸோ இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சிஓஏ முடிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சிஓஏ இருந்தால் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ அது ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அதனால் மேபி கூட ஃபில் ஆகாமல் இருக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இதில் யாருமே ஃபில் பண்ணாமல் தான் பாருங்க, இன்ன வரைக்கும் ஃபில் பண்ணலை. உங்களுக்கு ரெக்கார்டாக கிரேடு 3 இது இன்ன வரைக்கும் யாரும் எடுக்கல. இன்றைக்கி யாரும் எடுத்திருக்காங்களான்னு பார்ப்போம். ஸோ பாருங்கள் எடுக்கல. ஏன் அப்படின்னா இதுக்கு கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் நம்ம பண்ணியிருக்கணும். எனி டிகிரி ஓகே, ஆனால் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் நம்ம பண்ணியிருக்கணும். காமர்ஸ் இது காமர்ஸ் வந்து நம்ம முடிச்சிருக்கணும். ஆனால் ஆல்ரெடி இது ஃபில் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள் ஜென்ரல் டேர்னில் இல்லை. ஸோ வந்து ஜென்ரல் டேர்னில் ஜென்ரல் பிளைண்டில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது, உமனுக்கு முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டிடபிள்யூக்குன்னு பார்த்தோன்னா ஒரு வேகன்சிஸ் இருக்குது ஜென்ரல் டேர்னில். ஸோ பிசி பார்க்கலாம். பிசி கண்டிப்பாக வந்து நமக்கு பாருங்கள் ஜென்ரல் பிஎஸ்டிம்லேயே ஒன்று இருக்குப்பா. ஸோ வந்து ஜென்ரல் டிடபிள்யூக்கு ஒன்று இருக்குது. ஸோ வந்து எம்பிசி ஜென்ரல்னு பார்த்தோன்னா அது வித் பிஎஸ்டி வித்தவுட் பிஎஸ்டி முடிஞ்சிருச்சு. ஸோ எம்பிசி அப்படின்னு பார்த்தோன்னா டிடபிள்யூ ஒன்று இருக்குது. டிடபிள்யூ எஸ்சிஏ டிடபிள்யூ பிஎஸ்டிம்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ எஸ்சி இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏ முடிஞ்சிருச்சு. எஸ்சி பார்க்கலாம். எஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஜென்ரலில் ஒன்று இருக்குது, பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, உமனுக்கு 1, டிடபிள்யூக்கு 1. ஸோ மொத்தம் நமக்கு 4 வேக்கன்சிஸ் இருக்குது எஸ்சிக்கு மட்டும். இதில் பிசிஎம் வந்து கிடையவே கிடையாதுப்பா நமக்கு. ஸோ மொத்தம் நமக்கு 12 வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. 28ல் 16 ஃபில் ஆகிட்டு. நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 4 மேக்ஸிமம் இது ஸ்பெஷல் கேட்டகரிஸ் தவிர மித்தெல்லாம் ஃபில் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஜென்ரல் டெஃபில் ஒன்று இருக்குது, உமன்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ ஜென்ரல் பிஎஸ்டியும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆத்தோவில் ஒன்றே இருக்குது. ஸோ பிசி ஜென்ரல் ஆத்தோவில் 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் டிடபிள்யூ பிசி டிடபிள்யூட இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் எஸ்சி ஜென்ரல் ஆத்தோவில் 1 இருக்குது. ஸோ எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரிஸில் தான்ப்பா இருக்குது. ஸோ இந்த 4மே நமக்கு எதில் இருக்குன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் இருக்குது. அனைவரும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓயா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கவுன்சிலிங் நடந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம 12th டே கவுன்சிலிங் முடிச்சிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஆப்சன்டீஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 190லேருந்து 200க்குள்ளே வரலாம். நேற்று அளவுக்கு ஆப்சன்டீஸ் இருக்காது. ஏன்னா நேற்று நமக்கு வந்து 222 நினைக்கிறேன் ஆப்சன்டீஸ். ஆமாம். ஸோ அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் பட் இருந்தாலும் ஒரு 200 நியர் வரும் அப்படின்ற ஒரு அசம்ஷன் எனக்கு. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ ஆப்சன்டீஸ் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் வந்து டைப்பிஸ்ட்டுக்கு வந்து வேகன்சி அனாலிசிஸ் போட்டிருக்கேன் நான், யார் யாருக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கொஞ்சம் போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ போயிருக்காங்கன்னு சொல்லி கம்பேரிசன் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு அதுக்கப்புறம் வந்து பிடபிள்யூடிக்கு டிடபிள்யூக்கு நான் போடலை. நாளையிலேருந்து எவ்வளோ டிடபிள்யூவில் இருக்குது வேக்கன்சிஸ் எவ்வளோ டெய்லி ஃபில் ஆகுது அப்படின்ற கம்பேரிசன் நான் உங்களுக்கு தனியாகவே சொல்கிறேன்ப்பா. சொல்லும் போது இன்றைக்கி சொல்லலை, பெருசாக வந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு வேக்கன்சி வந்து மிஞ்சி போனால் ஒரு 5 வேக்கன்சிஸ் அந்த மாதிரி தான் போயிருக்கும். ஸோ வந்து
கொஞ்சம் ஃபில் ஆகட்டும். நான் கண்டிப்பா நாளைக்கு வந்து உங்களுக்கு குடுத்துர்றேன். ஏன் அப்டின்னா, இப்பயே ஃபில் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது நம்ம இப்ப இருந்து நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தா தான் கரெக்ட்டா இருக்கும். DWக்கும் சரி, PWDக்கும் சரி, எக்ஸ் மேன் வந்து ஒண்ணே ஒண்ணு தான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு போயிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து அதுக்கும் தனியா வந்து காலம் போட்டு நம்ம டேல பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு அப்ராக்ஸிமேட்டா தெரிஞ்சிரும். ஸோ ஓகே இந்த கம்பெனில இவ்வளோ பேர் போறாங்க அப்படின்ற ஒரு இது தெரிஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா.